நாம் தமிழர் கட்சியில் ஒரு துடிப்பான ஒரு இளைஞர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னால் அது நம்முடைய கிள்ளியூர் தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் திரு ஹிம்லர் அவர்கள். அவருடைய கேள்விக்கு அந்த கிள்ளியூர் சட்டமன்றத்தில் வேட்பாளராக நின்ற யாருமே பதில் சொல்லலை. ஸோ அப்பேற்பட்ட ஒரு துல்லியமான ஒரு கேள்வி, யதார்த்தமான கேள்வியை களத்தில் வைப்பவர் திரு ஹிம்லர் அவர்கள். தேர்தல் வெற்றிக்கு பிறகு சுமார் ஒரு 10 மணி அளவில் ஆம குஞ்சை காணவில்லை ஆம குஞ்சை காணவில்லை அப்படின்னு அவங்க திரு ராஜேஷ்குமார் அவர்களுடைய ஆதரவாளர்கள், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் பதிவு போட்டாங்க. இது எந்த மாதிரியான ஒரு அரசியலுடைய வெளிப்பாடு? களத்தில் நிற்கும் போது கேட்ட கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியவில்லை, வெற்றி பெற்று விட்டீர்கள். வெற்றி எதனால் பெற்றீர்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகளால் நீங்கள் வெற்றி பெற்றீர்களே தவிர காங்கிரஸ் வாக்குகள் அல்ல. திரு தமிழக வெற்றி கழகத்திலிருந்து அனைவரும் சொன்னது இங்கே குமரி மாவட்டத்தில் மதம் வென்றது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லிதான் அவர்கள் வெற்றிக்கு தோல்விக்கு பிறகு அவர்கள் சொன்ன பதில். அதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கால் தான் கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜேஷ்குமார் அவர்கள் வெற்றி பெற்றார். அவர் வேட்பாளராக நிற்கும் போது ஹிம்லர் கேட்ட கேள்விக்கு எந்த ஒரு பதிலும் அவர்களால் சொல்ல முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்களிடம் சித்தார்த்தம் இல்லை. அந்த சித்தார்த்தம் இல்லாததனால் திரு ஹிம்லர் அவர்களை கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை. அதுக்கு பிறகு தேர்தலுக்கு பிறகு வெற்றி தோல்வி எது வேணாலும் வரலாம். ஸோ அதற்கு பிறகு காணவில்லை என்று சொல்வது இது ஒரு ஆதிக்கிய சக்தியினுடைய ஒரு வெளிப்பாடு, ஒரு விளிம்பு நிலையினுடைய அரசியல் அல்ல. இது நாங்கள் ஜெயிச்சிட்டோம், நாங்கள் தான். ஸோ அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கெத்து, நாங்கள் ஜெயிச்சிட்டோம். எப்படி ஜெயிச்சிங்க? திமுக வாக்கு இல்லாமல் ஜெயிக்க முடியாது. பூவோட சேர்ந்த நார் மணக்கும்னு சொல்வது போல பூவா என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினோட சேர்ந்தால்தான் காங்கிரஸுக்கு மதிப்பே தவிர அல்லது மதிப்பே இல்லை. காங்கிரஸ் கட்சியில் இருப்பவர்கள் திமுக கூட்டணியில் இல்லை என்று சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய 5 தொகுதியும் இல்லை என்பதை நீங்கள் தான் சிந்திக்கணும். நன்றி.